பதிலை சொல்லு பரிசை வெல்லு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸு கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த லாஸ்ட் வீடியோ நம்ம போடுறதுல பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 300லேருந்து 400 பேருக்கு மேலே பதில் சொல்லியிருக்காங்க. அந்த 300லேருந்து 400 பேர் பதில் சொன்னதில் அந்த 5 பேர் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அது யார் யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ அந்த ஜெயிச்ச 5 பேர் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கீர்த்தனா சென்னை, மிஸ்ஸஸ் பானுப்பிரியா கோவில்பட்டி, மிஸ்டர் முனுசாமி சத்தியமங்கலம், மிஸ்ஸஸ் ரோசி நாகர்கோயில், மிஸ்ஸஸ் கீதா சுரேஷ் திருச்செங்கோடு. ஸோ இவங்க இந்த 300-400 பேரில் ஜெயித்தவங்க 5 பேர். ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் சார்பாக வாழ்த்துக்கள். அந்த 5 பேருக்கு வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த 5 பேரில் ஒத்தராக இருக்கணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கும் நம்ம பதிலை சொல்லு பரிசை வெல்லு நிகழ்ச்சி இன்றைக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 கேள்வி கேட்போம். அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, ஸோ 3 கேள்விக்கான பதிலும் ஒரே நேரத்தில் தான் நீங்கள் போடணும். கண்டிஷன் நம்பர் 2, ஒரு வீட்டில் ஒருத்தர் தான் போடணும். கண்டிஷன் நம்பர் 3, ஒரு வாட்டி தான் நீங்கள் பதில் போடணும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பதிலை சொல்லுங்கள், நீங்களும் பரிசை ஜெயிக்கலாம். வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். பிராண்டட் ஐட்டத்தை கம்மி விலையில் வாங்கணுமா? வாங்க நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெஸ்டீஜோட என்டியூரோ ப்ரோக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெவி டியூட்டி. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து ஒரு 1000 வாட்ஸில் நல்ல ஹெவி டியூட்டி, நல்ல வெயிட்டுமே செம்ம வெயிட்டு, தூக்கவே முடியல அந்தளவுக்கு வெயிட் இருக்குது. பிளாக்கு ப்ளஸ் வந்து ஒரு சில்வர் காம்பினேஷனில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல எனி கிச்சன் எந்த மாதிரி மாடல் கிச்சனாக இருந்தாலும் அது அடாப்ட் ஆகிடும். வரக்கூடிய இந்த நாப்ஸ் சுவிச்சஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புஷஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டி நைலான் புஷஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. மற்ற ஸ்பேர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸு. ஸோ இந்த என்டியூரோ ப்ரோ நம்மளுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னா இது வந்து வாட்ஸ் வந்து 1000 வாட்ஸு. ஆனால் 1000 வாட்ஸில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கஸ்டமர்ஸும் லைக் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு மாடல். என்ன ரீசன் அப்படின்னா, இது வெறும் மிக்ஸி இல்ல, இதுல சாப்பிங், ஸ்லைசிங், கிரைண்டிங், மாவாட்டிங் அண்ட் ஜூசிங் இப்படி 14 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பிரஸ்டீஜ் என்டியூரோ ப்ரோ நம்ம கிச்சனோட ஹீரோ. ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தலாம். பதிலை சொல்லு பரிசை வெல்லு. இந்த நிகழ்ச்சிக்கான முதல் கேள்வி, மலை மிஞ்சி எனப்படுவது எது? திருப்பி சொல்றேன், மலை மிஞ்சி எனப்படுவது எது? 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் வரும். இதில் 3த்துலேயுமே உங்களுக்கு சிலிக்கான் வாஷர் தான் வரும். ஸோ லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும். சிலிக்கான் வாஷர்னா 3மே நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் லிட் தான். இந்த சட்னி ஜாரு, இது வந்து ட்ரை ஜாரு, இது வந்து வெட் ஜார். ஸோ ஒரு 3 ஜார் மிக்சினாலே இது இருக்கும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 4 ஜார் மிக்சி. 4 ஜார் மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜார் ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு ஜூஸர் ஜார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஜூஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ஊற்றணும். நம்ம இது மாதிரி தேவை கிடையாது. ஸோ ஜூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டிங்கன்னா டம்ளரோ கப்போ வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். உள்ளே நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து புஷ்ஷர். சப்போஸ் நம்ம ஹார்டான வெஜிடபிள்ஸோ இதோ போடுறோம்னா நம்ம புஷ் பண்ணுறதுக்கோசரம் அதை கொடுத்துருப்பாங்க. இல்லை நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் வரும். இந்த ஃபில்டர் எதுக்குன்னா, சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் ஒரு கிரேப்ஸ் போடுறீங்க, மாதுளம்பழம்லாம் போட்டிங்கன்னா உள்ளே ஒரு சீட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் க்ரஷ் ஆகி உள்ளே இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ்லாம் உள்ளே கலெக்ட் ஆகிடும். ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ இது போக நம்மளுக்கு வேறு என்ன வருது, இது வந்து கீப்போ மிக்ஸ் ஜார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீப்போ மிக்ஸ் ஜார்னு பார்த்தீங்கன்னா நம்ம புல்லட் மிக்ஸிக்கு வருது இல்லையா, அந்த புல்லட் மிக்ஸி நம்ம தனியாக போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம புல்லட் மிக்ஸி வாங்குகிறோம் அப்படின்னா, மெயினாக நம்ம கம்மி குவான்டிட்டி போட்டு அரைக்கிறது தான். அதாவது ஒரு மிளகு அரைக்கணும், 2 மிளகு இருக்கணும், கொஞ்சமாக ஒரு 4-5 மிளகு போட்டு அரைக்கணும்னா நீங்கள் இந்த ஜாரில் போட்டு அரைச்சிங்கன்னா க்ரஷ் ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த ஜாரில் நம்ம பண்ண முடியாத விஷயத்தை க்ரஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாரே கொடுக்குறாங்க. சப்போஸ் மிச்சமாச்சுனாலும் இதை அப்படியே கவுத்துட்டு, ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு லிட்டும் இருக்கும், இதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான ஜார் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி யூட்டிலிட்டி ஜார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஜாரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி மாவு பிசைகிறது. ஸோ நம்ம இதிலேயே நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசையலாம், நம்ம கையில் பிசைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப்பும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு கப்பு கோதுமை மாவு,
போட்டிங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு தண்ணி எடுத்துங்க, அதாவது பாதி அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துப்போம். தண்ணி எடுத்துகிட்டு அதை எப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கோதி மாவு போட்டுருங்க, உப்பு போட்டுருங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் போட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா உப்பும் இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கப் தண்ணி இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. எடுத்தோன்னு டக்குன்னு ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. உள்ளே ஊற்றினா அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வராது. ஸோ நம்ம இனிமேல் பாத்திமா வந்து கையில் எதுவுமே ஆகாமல் ஈஸியாக நம்ம இதில் பிசைக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேடு. ஸோ இது வந்து நம்ம வெஜிடபிள் சாப்பிங் பிளேடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இதில் சாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இதில் இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே பொடியாக சூப்பராக நம்ம வந்து இதில் சாப் பண்ணிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு ஒரு பிளேடு நம்மளுக்கு வந்து ஆட்டா நீட் இருக்குது, இன்னொன்று வந்து வெஜிடபிள் சாப் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த வரக்கூடிய பிளேடு என்ன அப்படின்னு பார்த்துலாம். அடுத்த வரக்கூடிய பிளேடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைசர் பிளேடுன்னு சொல்லுவோம். இந்த பிளேடில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த ஸ்லைசிங்கோட திக்னஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக நிறையா இதில் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, ஒரே சைஸில் தான் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த ப்ரெஸ்டீஜோட என்டியூரா ப்ரோவில் நீங்கள் அந்த திக்னஸ் வந்து வேரி பண்ண முடியும். ஒரு பஜ்ஜிக்கு ஒரு மாதிரி வேணும்னா பஜ்ஜிக்கு ஒரு மாதிரி போட்டுக்கலாம், சிப்ஸுக்கு வேணும்னா சிப்ஸுக்கு ஒரு மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம கீழே அப்படியே ரொட்டேட் பண்ணால் அப்படியே திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும், இங்கே வந்து திக்னஸ் வந்து டிக்ரீஸ் நம்ம ரெண்டுமே பண்ணிக்க முடியும். அப்படியே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராடில் அப்படியே பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுருங்க. வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு வேணா உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், வாழைக்காய். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ கேரட்டு. ஸோ கேரட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைஸாக பண்ணால் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைசிங் வந்து அட்டகாசமாக இதில் பண்ண முடியும். அதுவும் நம்மளுக்கு தேவையான திக்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். பதிலை சொல்லு, பரிசை வெல்லு. இதுக்கான 2வது கேள்வி, கலிங்க நாட்டின் தற்போதைய பெயர் என்ன? திருப்பி சொல்கிறேன், கலிங்க நாட்டின் தற்போதைய பெயர் என்ன? ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய பிளேடு வந்து கிரேட்டர் பிளேடு. ஸோ கிரேட்டிங் பிளேடுன்னு சொல்லுவோம். இது திருவறதுக்காக நம்ம வந்து ஏதாவது பச்சடிக்கு திருவணும் அப்படின்னா இதில் சூப்பராக நம்ம வந்து பச்சடிக்கெல்லாம் திருவணும். ஈவன் நீங்கள் தேங்காய் கூட திருவிக்கலாம், அதில் கேரட் திருவி பச்சடி பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் திருவி பச்சடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்ட மாதிரி தான். இன்சர்ட் பண்ணிட்டு அந்த லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நம்ம சூப்பராக திருவிக்கலாம். ஸோ நம்ம கிரேட்டிங் பண்ணுறது திருவருதுன்றது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம என்டியூரா ப்ரோ உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா ஸோ இதெல்லாம் போக நம்மளுக்கு அடுத்தது என்ன வரக்கூடிய பிளேடு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக பிளேடு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன பிளேடு வேணுமோ அந்த பிளேடை போட்டு நம்ம சூப்பராக நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் கேட்டாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க அப்படின்னா கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது போக நம்மளுக்கு இன்னொரு அட்டாச்மெண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்ரஸ் ஜூஸருக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம இந்த ஜூஸருக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஜூஸரில் வந்து நம்ம சிட்ரஸ் ஜூஸ் சாத்துக்குடி வந்து புளிய முடியாது. என்ன ரீசனா, இந்த சீட்ஸ் வந்து க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பு வந்துடும். அப்போ நம்ம வந்து ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்ரஸ் ஜூஸர் தான் நீங்கள் வந்து ஜூஸ் புளிய முடியும். ஒன்று நம்ம கையில் புளியணும், இப்போ கையில் யாருக்கு புளியறதுக்கு நேரம் இருக்குது. ஸோ இது மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுலேயே நம்ம வந்து சூப்பராக புளிஞ்சிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸும் நம்ம அட்டகாசமாக புழிஞ்சிடலாம். அப்படியே நீங்கள் சாத்துக்குடியை கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி அப்படியே வச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து ஜூஸ் புழிஞ்சிடும். ஜூஸ் புளியறது மட்டும் கிடையாது, ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். சூப்பராக அட்டகாசமாக எடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஜூஸை வந்து சூப்பராக நம்ம வந்து வீட்டிலேயே குடிச்சிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸு ஜார்ஸ் என்னென்ன வந்து எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம அட்டகாசமான ப்ரைஸ், அமர்க்கலமான என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,275 ரூபா, 14,275 வருது. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் செம்மையான ஒரு ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வெறும் 8,995 ரூபா, 8,995க்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். நீங்கள் இந்த ப்ரைஸ் எல்லாமே எப்போதும் நான் சொல்கிற மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரைஸ் கம்மியாக இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எஸ் ப்ரைஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா யார் 50, 100, 150, 200 ஸோ இந்த 4 கமெண்ட் போடுறவங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்து காத்துட்ருக்கு. ப்ரைஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னா டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட்டு ஃபோன் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வரணும்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனிக்காக போவோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், மேலே ரயில்வே ட்ராக். பிரிட்ஜில் இறங்கி ஏறின உடனே இமீடியட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சில ஏபிடி மாருதி சர்வீஸ் பக்கத்துலேயே நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் போர்டு இருக்கும். அந்த காம்பவுண்ட்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பதிலை சொல்லு, பரிசை வெல்லு.
இந்த நிகழ்ச்சிக்கான 3வது கேள்வி, தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? திருப்பி சொல்கிறேன், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? ஸோ இன்றைக்கி போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட ஒரு 3 கேள்வியோட உங்களை மீண்டும் புதன்கிழமை 1 மணிக்கு சந்திக்கிறேன். Until then, bye from PLS.